ஓம் சாந்தி 29/7/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு எல்லையற்ற சமாச்சாரத்தை சொல்றார். நீங்க இப்ப ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகி இருக்கிறீங்க. 84 பிறவிகளுடைய நினைவுல இருக்கணும். அனைவருக்கும் இந்த நினைவை ஏற்படுத்தணும். இதுதான் ஸ்வதர்ஷ்ண சக்கரம் இல்லையா? 84 பிறவி நான் தேவதையாக இருந்தேன், சம்பூர்ணமாக இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கலைகளை இழந்துட்டேன், இப்போ மீண்டும் நான் அப்படி ஆகணும். நடுவில் என்னுடைய கலைகளெல்லாம் திருடினது இந்த ராவணன். ஸோ அவங்ககிட்ட நான் எச்சரிக்கையாக இருக்கணும். இதே நினைவில் நாமளும் மூழ்கி மற்றவர்களையும் அதே நினைவில் மூழ்க வைக்கணும். இந்த எல்லையற்ற விஷயத்தை தான் பாபா நமக்கு சொல்ல வந்திருக்கிறார், சொல்லிட்டும் இருக்கிறார். கேள்வி: சிவபாபாவுடைய முதல் குழந்தைன்னு பிரம்மாவை தான் சொல்ல முடியுமே தவிர விஷ்ணுவை சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ஒரே ஆத்மாவாக இருந்தாலும். ஏன்னா சிவபாபா பிரம்மா மூலமாக தான் பிராமண சம்பிரதாயத்தை படைக்கிறார். ஒருவேளை விஷ்ணுவை சிவனுடைய குழந்தைன்னு சொன்னால் அவர் மூலமாகவும் சம்பிரதாயம் உருவாகணுமே. ஆனால் அவர் மூலமாக எந்த சம்பிரதாயமும் உருவாகிறது கிடையாது. அதனால விஷ்ணுவை தாய் தந்தைன்னும் சொல்ல முடியாது. அவங்க லக்ஷ்மி நாராயணன் ரூபத்தில் மகாராஜா மகாராணியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான் லக்ஷ்மி நாராயணா அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரம்மா மூலமாக தான் இந்த பிராமண சம்பிரதாயம் உருவாகுது. இதில் இருக்கிற அத்தனை பிராமண குழந்தைகளும் பிரம்மாவை அப்பான்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விஷ்ணு சிவனுடைய முதல் குழந்தை கிடையாது, பிரம்மா தான் முதல் குழந்தை. ஸோ எல்லா மிகுமே இந்த சங்கமயுகத்துக்கு தான், சத்தியுகத்துக்கு கூட கிடையாது. சத்தியுகன்றது உயர்ந்த ஆஸ்தி தான், அதை அடையிறதுக்கான எல்லா வேலையும் இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது. அதனால் சங்கமயுகத்துக்கு தான் மிகுமே. சங்கமயுகத்தில் படைக்கப்படுற இந்த பிரம்மா தான் சிவபாபாவுடைய முதல் குழந்தை. ஏன்னா அவர் அந்த முதல் குழந்தை ஆதாம் இல்லையா, அவர் மூலமாக தான் மனித சிருஷ்டியை படைக்கிறார், பிராமணர்களை படைக்கிறார். விஷ்ணு மூலமாக படைக்கிறது கிடையாது. அப்படி படைச்சிருந்தா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் விஷ்ணு அப்பான்னு சொல்லணுமே, அப்படி சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கு பிறகுற அந்த 2 குழந்தைங்க மட்டும்தான் அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. மற்றவங்களாம் அவங்கள மகாராஜா மகாராணின்னு தான் சொல்லுவாங்க. பாடல்: தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு எந்த ஒரு குருவும் சொல்ல முடியாதுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எந்த குருவாவது நான் அப்பா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லுவாங்களா? சிவபாபா தான் இப்படி புரிய வைக்க முடியும். நான் அப்பா, நீங்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு அப்பா என்ன புரிய வைப்பார்? அதுவும் இந்த அப்பா, எல்லையற்ற அப்பா வச்சு, இவர் எந்த தந்தை? ஆத்மாவுடைய தந்தைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற எந்த சத் சங்கத்திலையும் ஆத்மாவுடைய தந்தை பேசுறேன்னு சொல்ல மாட்டாங்க. சாய்பாபா மெஹர், அதாவது கருணை. சாய்பாபா கருணை பாபா, மெஹர் பாபான்னு சொல்றாங்க. ஆனா இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன, அதை பற்றி புரிஞ்சிக்காமலே சொல்றாங்க. இவர் எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற விஷயங்களை சொல்றாரு. ஒன்று எல்லைக்குட்பட்ட விஷயம், இன்னொன்று எல்லையற்ற விஷயம் இல்லையா? மனிதர்களுக்கு அப்படி மகிமை பாடுறாங்க, சாய் பாபா மெஹர் பாபான்ட்டு. அவர் என்ன கருணை புரிஞ்சாரு? அவர் முதல்ல உங்களுக்கு அப்பாவா? எதையுமே புரிஞ்சிக்காம சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யாருக்குமே
இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கும் எல்லையற்ற விஷயத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. நமக்கு மட்டும்தான் பாபா எல்லையற்ற விஷயத்த சொல்றார். அதன் மூலமாக நம்ம புத்தியில இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மளுடைய பாகம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். வேற யாருக்கும் தெரியாது. நாம தான் தேவதையா இருந்தோம் தெரியாது. தந்தை தன்னுடைய அறிமுகத்தையும் தன்னுடைய படைப்புடைய அறிமுகத்தையும் இந்த சிருஷ்டி சக்கரம் கால சக்கரம் எப்படி இந்த கால சக்கரம் எப்படி சுத்துதுன்ற ரகசியத்தையும் சரியான முறையில் புரிய வைக்கிறார். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறோம். அப்படி புரிய வைக்கலைன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம்னு சொன்னார் இல்லையா? இந்த சிருஷ்டி மரத்துடைய ஞானம் விதையாகிய சிவபாபா கிட்ட இருக்கு. அவரைத்தான் நம்ம பரமபிதா பரமாத்மா தந்தையின் பாபான்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சிருஷ்டி மரத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவும் அவருடைய குழந்தைங்க தான். நாம் பரமாத்மா சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு நம்ம புத்தியில் இருக்குது. நம்ம பாபா சொல்கிறார், குழந்தை நான் இந்த பரந்தாமத்தில் வசிக்கிறேன், நீங்களும் ஆத்மாக்கள் இங்கே தான் வசிக்கிறீங்க அப்படின்ட்டு. இந்த பரந்தாமம் இதுதான் நம்மளுடைய மூலவதனம் இல்லையா? எங்கேருந்து ஆரம்பித்தோம், இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், அந்த மூலஸ்தானத்தை பற்றி மூலவதனத்தை பற்றி பாபா புரிய வைக்கிறார். எப்படி இந்த முழு மாலை உருவாகுது? முதல்ல தந்தை புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? முதல் விஷயமா அவர் நமக்கு எந்த ஞானத்தை புரிய வைக்கிறார் தெரியுமா? நான் உங்களுடைய தந்தை, நான் இந்த பரந்தாமத்தில் இருக்கிறேன், அங்கிருந்து கடைசி 100 வருஷம் இவர் உடலில் வரேன். ஏன் வரேன்னா என்ன ஞானக்கடல்னு சொன்னீங்கல்ல, அது கரெக்டு தான். ஆனால் அந்த ஞானத்தை உங்ககிட்ட சொன்னாதானே அந்த ஞானக்கடலாக இருக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஞானக்கடல் ஆனந்த கடல் இது எல்லாம் என்னதான் சொன்னீங்க, இதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். இல்லாட்டினா நான் வெறும் ஆனந்த கடல் ஞானக்கடல் ஆனால் யாருக்குமே கொடுக்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு தூய்மை சுகம் சாந்தியின் ஆஸ்தியை அளவற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். இது உங்க புத்தியில சுத்திக்கிட்டே இருக்குது இல்லையா? நான் இறைவனுடைய குழந்தையா இருக்கிறேன். ஏன்? இப்போ இறைவன் யாரு? தூய்மை கடல் கொடுக்கிறாரு. தூய்மையினாலும் நான் நிரப்பிக்கணும், அப்பதான் நான் இறைவனுடைய குழந்தைன்னு சொல்லிக்க முடியும். ஆனந்த கடலா இருக்கார், அப்ப நான் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கணும். இது உங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த நினைவு சுத்த தான் அந்த குணங்கள் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் இந்த பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவங்க தான். நம்ம பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக இந்த ஸ்தூல உலகத்துக்கு வந்துடும். நடிச்சுத்தான் ஆகணும். ஆனா இந்த நமக்குள்ள இந்த பாகம் பதிவாகி இருக்கின்ற ரகசியம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இது உலகம் ஒரு நாடகம் மேடை, நாமெல்லாம் நடிகர்கள்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது கிடையாது. இது உண்மையிலே நாம் நடிக்கிறோம், அந்த நடிப்புலேருந்து நம்ம மீற முடியாதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. மறுபிறவி எடுப்பாங்க. ஆத்மா இத்தனை பிறவி எடுக்குது, சிலர் 84 லட்ச பிறவிகள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த சரியான ஞானம் இல்லைங்க. இந்த உலகமே 5000 வருஷம்தான், இதில் எப்படிங்க 84 லட்சம் பிறவி எடுக்க முடியும்? அதனால் 84 பிறவி மட்டும்தான் அப்படி நீங்கள் புரிய வச்சோன்னே இது சரியானது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் தான், எல்லோரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, எப்பவுமே உங்கள் புத்தியில் நாம் எப்படி 84 பிறவி எடுக்கிறோம், அதில் உயர்ந்த பதவி எது, உயர்ந்த பிறவி எது, அந்த பிறவியை அடையிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்
அது உங்கள் புத்தியில் இருந்துகிட்டே இருக்கணும். மிக உயர்ந்த பிறவி எது? சதோ பிரதானமாக இருக்கிறது, ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா, சம்பூர்ணமாக. ஸோ அப்போ உங்களுக்குள்ள மைண்டில் இருக்கணும், நான் அப்படி இருந்தேன், சதோ பிரதானமாக ஸ்ரீ நாராயணனாக இருந்தேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலையை இழந்து சதோவுக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் இழந்த ரஜோவுக்கும், சுத்தமாக இழந்து தமோ நிலைக்கும் வந்துட்டேன். இப்போ மறுபடியும் இந்த சங்கமிகத்தில் இறைவன் சதோ பிரதானமாக ஆக்குறதுக்கான ஞானத்தை கொடுத்து சதோ பிரதானமாக என்ன ஆக்கிட்டு இருக்கார். குழந்தைங்க புத்தியில் இது கண்டிப்பாக இருக்கும்ன்றார். ஏன்னா இங்கே குழந்தை ஆனது எதுக்கு இல்லையா? உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாட்டு பாடுறாங்களா, அது மாதிரி நான் பாபாவுக்கு பிறந்தது எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் பிறந்தேன் பாட்டு பாடுறாங்க இல்லையா? நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்? அந்த ஆராய்ச்சி தேவையில்ல. பாபாவுடைய குழந்தைய ஏன் பிறந்தோம்? சதோ பிரதானம் ஆகிறதுக்கு. அது உங்கள் புத்தியில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தமோ பிரதான குணாதிசயம் வெளிவரும்போது நான் எதுக்கு பாபா குழந்தையான தமோ குணத்தை வெளிப்படுத்தவா அப்படின்ட்டு, அது எப்பவுமே நான் சதோ பிரதானம் ஆகிறதுக்காக தான் இங்கே இருக்கிறேன்றது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் சதோ பிரதான குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களை ஸ்வதர்ஷன சக்கரதாரின்னு சொல்ல முடியும். சங்கமயுகத்தில் சதோ பிரதானமாக ஆகிட்டு இருக்கிறேன், 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்தமான நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்றது உங்கள் புத்தியில் சதா சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி. ஒரு வினாடியும் அதை நோக்கி உங்களுடைய எண்ணம், சொல், செயல், நடத்தை எல்லாமே இருக்கணும். நாம் மட்டும்தான் 84 பிறவி எடுத்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம்! மற்ற தர்மத்தை சார்ந்த யாருமே 84 பிறவி எடுக்கிறது கிடையாதுன்னு ஒரு வயசான பாட்டி கூட புரிய வைக்க முடிகிற அளவுக்கு இங்கே ஈஸியாக பாபா புரிய வைக்கிறார். ரொம்ப கஷ்டமான விஷயமே இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணனாக இருக்கிறோம். இப்போ தான் நமக்கு ஏறும் கலை எந்த அளவுக்கு ஏற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த தேவதையாக பிறப்பு. ஒருவேளை கவனக்குறைவாக இருந்தால் கொஞ்சம் கலைகள் குறைந்த சத்திரியராக பிறப்போம். அப்படி இல்லைன்னா வைஷ்யர், அதுவும் இல்லைன்னா சூத்ரர். இன்னொன்று பிராமணர் ஆகி தேவதையே ஆனாலும் அந்தந்த டைமில் கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வரதான் செய்யும். சத்தியுக முடிவில் சத்திரியர் ஆகித்தான் ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து விலகி ஒருத்தர் இருக்கிறாரு, சிவபாபா பரமாத்மா. அவரு தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். எப்பவுமே தன்னுடைய சக்தியை இழக்கிறது கிடையாது, தன்னுடைய நிலையிலேருந்து கீழே வர்றதே கிடையாது. ஏன்னா அவர் மறுபிறவி எடுக்கிறது கிடையாது. நாம் மறுபிறவி எடுக்கிறோம், எடுத்தே ஆகணும், யாருமே தப்பிக்க முடியாது. இப்போ பாபா நமக்கு 84 பிறவி பாகத்தை நினைவுபடுத்துறார். இதை ஒரு வயதானவர்கள் கூட ஈஸியாக புரிய வைக்க முடியும். நீங்கள் எந்த புக்கும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாபா புரிய வச்சிருக்கிறார் நீங்கள் எப்படி 84 பிறவி எடுக்கிறீங்கன்னு. தேவதைய ஆரம்பத்தில் இருந்த நீங்கள் 8 பிறவி சத்தியுகத்திலையும் 12 பிறவி திரேதாயுகத்திலையும் 63 பிறவி நரகத்திலையும் எடுத்திருக்கிறீங்கன்னு புரிய வைக்கிறார். துவாபர கலியுகத்தை சேர்த்து 63 பிறவி. ஆனாலும் இந்த 84 பிறவியிலும் மிக உயர்ந்த பிறவி எது? சங்கமகத்தில் எடுக்கிற இந்த கடைசி பிறவி, அல்லது முதல் பிறவினும் சொல்லலாம் இல்லையா? இதிலிருந்து தான் தேவதை உருவாகுது. ஸோ எல்லாத்தையும் விட உயர்ந்தது இந்த பிராமண பிறவி. இதை புரிய வைக்கிறது என்ன கஷ்டம்? ஈஸி தானே. குருக்ஷேத்திரத்தின் வயதான தாய்மார்கள் கூட புரிஞ்சிருக்கிறீங்க தானே. குருஷேத்திரன்ற பேர் புகழ் வாய்ந்தது. உண்மையிலே இது முழுவதுமே கர்மக்ஷேத்திரம். அந்த குருஷேத்திரமும் ஒரு கிராமம். உலகம் முழுவதுமே கர்மம் செய்வதற்கான இடம். ஆனா இதுல நாம சண்டை போடலை. முழு குருஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. அமர வேண்டியதோ ஒரு இடத்தில்தான்.
இந்த முழு கர்மக்ஷேத்திரத்தின் மீதும் ராவணனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் அவனை இங்கே எரிக்கிறாங்க. ஏன்னா அவன் இங்கேத்தான் பிறக்கிறான். சிவபாபாவும் இங்கேயே தான் பிறப்பு எடுக்கிறார். இங்கேத்தான் தேவி தேவதைகளும் இருந்தாங்க. பாபா இங்கேன்னு சொல்றது எங்க? பாரதத்தில். அதே தேவதைகளே முதல்ல வாம மார்க்கத்தில் விகார மார்க்கத்திலையும் முதல்ல விழுறதும் அவங்க தான். ஸோ சிவபாபாவும் இதே பாரதத்தில் தான் வர்றாரு. அதனால தான் பாரதத்துக்கு மிகுந்த மகிமை இருக்குது. பாரதத்தில் பாபா சொல்றார், குழந்தைகளே, நீங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதி சனாதன தேவதா தர்மத்தினராக இருந்தீங்க, ராஜ்யம் செஞ்சீங்க. அதில் முதல் நம்பரில் வந்த இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்தின் மீது ராஜ்யம் செஞ்சாங்க. அந்த ராஜ்யம் முடிஞ்சு 5000 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களத்தான் விஸ்வ மகாராஜா விஸ்வ மகாராணின்னு சொல்ல முடியும். அங்கே வேற எந்த பிரிவினையும் தர்மமும் கிடையாது. யாரெல்லாம் ராஜாக்கள் இருப்பாங்களோ அவங்க விஸ்வத்தின் மகாராஜன்னு அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா வேற தர்மம் பிரிவினை எதுவும் இல்லாத காரணத்தினால. பிறகுதான் இவர் இந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் விஸ்வராஜ்யத்தை பெறுகிறோம்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. யமுனை நதிக்கரையில் ராஜ்யம் செய்கிறீங்க. புத்தியில் 4 யுகங்களும் அந்த யுகத்திற்கேற்ற 4 குலங்களையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். 5வதாக இருக்கிற இந்த சங்கம யுகம் ரொம்ப சின்ன யுகம். ஆனால் இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த சங்கம் யுகத்தில் தோன்ற இந்த பிராமண தர்மம் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம், மிக முக்கியமான தர்மம். பிரம்மா வாய்வழி வம்சா பிராமணர்கள், வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள். பிரம்மா எப்போ வந்தார்? எப்போ தந்தை சிருஷ்டியை படைப்பாரோ அப்போதான் முதல்ல பிராமணர்கள் தேவை. பிராமணர்கள் தான் தேவை. இவங்க பிரம்மாவுடைய நேரடி வாய்வழி வம்சத்தினர். பிரம்மா சிவபாபாவுடைய முதல் குழந்தை. விஷ்ணுவையும் கூட குழந்தைன்னு சொல்ல முடியுமா என்ன? கிடையாது. ஒருவேளை விஷ்ணு சிவபாபாவுடைய குழந்தைன்னா அவர் மூலமாக ஒரு குலத்தை உருவாக்கி இருக்கணுமே. அவர் மூலம் எந்த குலமும் உருவாக்கப்படலை. அதனால அவங்கள தாய் தந்தைன்னு சொல்ல முடியாது. மகாராஜா மகாராணிக்கு 2 குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அவங்க தாய் தந்தை. அவங்க தான் அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. மற்றபடி இது கர்ம பூமி. பரமபிதா பரமாத்மாவும் இங்கே காரியம் செஞ்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இவ்வளவு மகிமை கிடைக்கிற அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? ஸோ கர்ம பூமி இங்கே தான் மகிமைக்குரிய காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் இங்கே தான் பண்ணணும். பாவத்துக்கான காரியம் எந்த காரியம் வந்தாலும் நீங்கள் இங்கே தான் செய்யணும். ஏன்னா இதுதான் கர்மக்ஷேத்திரம். எது? இந்த பூமி. பாபா சொல்றாரு, குருக்ஷேத்திரம் மகாபாரதத்தில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆனால் உண்மையிலே இது கர்மக்ஷேத்திரம் இல்லையா? ஒட்டுமொத்த உலகமும் கர்மக்ஷேத்திரம் தான். குருக்ஷேத்திரன்றது ஒரு கிராமம். ஆனால் இப்போ பாபா சொல்றார் ஒட்டுமொத்த உலகமும் கர்மக்ஷேத்திரம் தான். எல்லா இடத்துலையும் கர்மம் நடந்தே தீரும். இப்போ இதில் எந்த விதமான சண்டையும் நடக்கலை இல்லையா? பிரம்மா குமாரிகள் ஒன்றும் சண்டை போடலை. மற்றபடி இந்த குருக்ஷேத்திரத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். முழு உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் முழு உலகத்தை நம்ம சுத்தலாம் இல்லை, ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியுது ஒட்டுமொத்த உலகத்துலையும் ராவணனுடைய ராஜ்யம் தான் நடக்குது. அதனால இங்கே நடக்கிற காரியங்கள் எல்லாமே தவறான காரியங்களாக இருக்குது. தவறான காரியங்களுடைய பலனாக துக்கம் அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதுக்கு காரணமான ராவணனை தான் எரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.
இங்கே தான் எரிக்கிறாங்க பாரதத்தில். ஏன்னா இங்கே தான் அவன் பிறந்தான். ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்போ வாட்டினாலும் அவன் ஜென்மம் எடுத்தது இங்கே தான். ஸோ பாரதம் எவ்வளவு பெரிய புண்ணிய பூமி இல்லையா? அப்போ அவன் ஜென்மம் எடுக்கிறதும் இங்கே தான், அவனை அழிக்கிறதுக்காக சிவபாபா ஜென்மம் எடுக்கிறதும் இங்கே தான், அழித்து அவன் மீது வெற்றி அடைந்த தேவதைகள் ஜென்மம் எடுக்கிறதும் இதே பூமியில தான். இப்போ என்ன மாதிரி உலகம், என்ன மாதிரி நாடு இந்த பாரதம். அதே மாதிரி அந்த தேவதைகள் முதல்ல வாம மார்க்கத்தில் அவங்களே தான் விழுறாங்க. பாரதவாசிகள் தான் முதல்ல விகாரத்தில் விழுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் விகாரத்தை கற்றுக் கொடுத்தவங்களே பாரதவாசிகள்னு ஆயிடுச்சு. ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் பாரதத்தில் காமசூத்ரா வந்ததுக்கான காரணம். ஸோ பாரதத்தில் பாபா புரிய வைக்கிறார், குழந்தை இல்லையா? பாரதத்தில் ஒரு மிகப்பெரிய ராஜயோக ரகசியத்தை சொல்லி கொடுத்ததுனால தான் அவருக்கு இவ்வளவு மகிமை. அவருடைய காரியம், அது காரியம் செஞ்சே ஆகணும். இந்த கர்மக்ஷேத்திரத்தில் என்ன சொல்றார், குழந்தை நீ தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதையாக இருந்த, அமைதியான பிளவுகளற்ற ராஜ்யம் செஞ்ச, அப்போ நீ உலகத்தின் மகாராஜா மகாராணியாக இருந்த, லக்ஷ்மி நாராயண மகாராஜா மகாராணி, விஸ்வ மகாராஜா விஸ்வ மகாராணின்னு சொன்னாங்க. ஏன்னா வேற எந்த தர்மமும் கிடையாது. எப்போ பிரிக்கப்படுதோ அப்போதான் இந்த ஊரை சார்ந்த ராஜா அந்த ஊரை சார்ந்த ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய ராஜ்யம் ரெண்டாவது வழியே கிடையாது, ஒரே வழி தான், அமைதியான வழி, இறைவனை நேரடியாக கொடுக்குற வழி. சமஸ்காரமாகி அங்கே ராஜ்யம் பண்ணுது. யமுனை நதிக்கரையில் ராஜ்யம் செய்கிறீங்க. இப்போ உங்கள் புத்தியில் எப்போவுமே இது சுத்தணுன்றார். இது மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஜாதகம் பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அதில் அந்த கட்டம் போட்டு இப்போ இவனுக்கு எந்த கட்டத்தில் சுக்கிரன் இருக்கிறான், எங்கே சனி இருக்கிறான் அப்படின்வாங்க இல்லையா? அது பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் சக்கரம் மாதிரி இருக்கும், ஆனால் கட்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஆத்மா எங்கே இருக்குது, அதோடைய குணாதிசயங்கள் எங்கே இருக்குது, கலியுக கடைசியில் இருக்கா, கலியுக ஆரம்பத்தில் இருக்கா, துவாபரக கடைசியில் இருக்கா, துவாபரக ஆரம்பத்தில் இருக்கா, திரேதாயுகத்தில் இருக்குதா, அல்லது சத்யுகம் வரைக்கும் போயிடுச்சா, செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் சொல்லும் உங்களுடைய ஆத்மா இப்போ எதுக்கு தகுதியாக இருக்குதுன்ட்டு. அதுவும் ஒரு சுவதர்ஷன சக்கரம் சுத்திர முறை தான், பவர்ஃபுல்லான முறை இது இல்லையா? அதுதான் பாபா சொல்ற, 4 யுகம் எப்பவும் மைண்டில் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்னுடைய குணாதிசயம் எந்த யுகத்தை சார்ந்ததாக, எந்த குலத்தை சார்ந்ததாக, சூத்ர குலத்தை சார்ந்ததாக இருக்குதா, சத்திரிய குலத்தை சார்ந்ததாக இருக்கா, வைசிய குலமா அல்லது தேவதா குலத்தை சார்ந்ததாக இருக்குதா, செக் பண்ணிட்டே உங்கள் மைண்டில் இது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். எதிர வராங்கன்னா டக்குன்னு அவங்க இல்லையா? அந்த காலத்திலலாம் கிராமத்து வாசிகள்லாம் இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா கேட்பாங்க, தம்பிக்கு எந்த ஊர் இல்லையா, எந்த ஊரை சார்ந்தவங்க, அது தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி நம்ம தொடர்பில் வரும்போது நம்ம டக்குன்னு ஸ்கேன் பண்ணணும், அவங்க எந்த யுகத்தை சார்ந்தவங்க. ஆனால் நான் எந்த யுகத்தை சார்ந்தவன், அவங்க அந்த யுகத்தை சார்ந்தவங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதை பற்றி கவலை இல்லை. நான் தேவதா யுகம் சத்யுகத்தை சார்ந்த மனநிலையில் இருக்கிறேன்றதை வெளிப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் சக்கரத்தை சுத்துற முறை. அதான் பாபா சொல்கிறேன், நீங்கள் பிராமணனும் எதிர இருக்கிறவங்க சூத்திரர்களும் புரிஞ்சுக்கோங்கன்றார். அதுலேயும் இந்த சின்ன யுகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த பிராமணனாக சங்கம் யுகத்தில் இருந்துட்டு நீங்கள் எந்த யுகத்தில் வேணாலும் வாழ முடியும். ஏன்னா எல்லா யுகத்தை பற்றியும் உங்களுக்கு தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. பிரம்மா வாய் வழியாக பிறந்தீங்க பார்த்தீங்களா பிராமணர்களாக, அந்த பிராமணர்களை தான் இறைவன் முதலாக படைக்கிறார். அதன் மூலமாகத்தான் புது உலகம் படைக்கப்படுது. பிரம்மா எங்கேருந்து வந்தார் திடீர்னு? ஸோ இறைவன் யாருக்குள்ள பிரவேசமாகிறாரோ அவரை பிரம்மாவாக மாத்துறார், அவருடைய குணங்களையும் மாத்துறார். ஸோ முதலாக சிவபாபாவுடைய குழந்தை ஆக அவரு தான் ஆக்கப்படுறார். பிரம்மா தான் சிவபாபாவுடைய குழந்தை. அடுத்த ஜென்மத்தில் அவர் விஷ்ணுவா பிறக்கலாம். இருந்தாலும் இந்த பிரம்மாவை தன் குழந்தையாக்கி அவர் மூலமாக தான் மற்ற குழந்தைகளை படைக்கிறார். அதனால் அவரு தான் முதல் குழந்தை. அவரு தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அப்பான்னு சொல்லலாம். ஆதாம்ட்டு மற்ற மதத்தில் புகழப்படுறார். மற்றபடி விஷ்ணுவை அவங்க சத்தியுகத்தில் கூட எல்லாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிறகுற 2 குழந்தைங்க மட்டும்தான் அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க.
லக்ஷ்மி நாராயணன் பாபா சொல்றாரு, இது கர்மக்ஷேத்திரம், கர்ம பூமி. இறைவனே இங்க வந்தாலும் காரியம் செய்யணும். காரியம் செய்யாம இருக்கிற இடம் எது? பரந்தாமம். ஸோ காரியம் செஞ்சதுனால தான் இறைவனுக்கு அவ்வளோ மகிமை. அவரோட சேர்ந்து காரியம் செஞ்ச பிராமண குழந்தைங்களுடைய மகிமை தான் இப்போ ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் கோயில் அவ்வளோ திருவிழா உலகம் ஃபுல்லாக. அதேமாரி சிவ ஜெயந்திக்கு கூட எவ்வளோ மகிமை செய்யப்படுது பார்த்தீங்களா? ஏன்னா அவருடைய ஜென்மம் உலகம் ஏங்கிட்டு இருந்தது, எப்படா பிறப்பாருன்னு இல்லையா? அந்த மகாபாரதத்தில் வந்து 8வது குழந்தைய கிருஷ்ணர் பிறந்து கம்சனை வதம் செய்வார்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த நாடே தவம் கிடக்கும், எப்படா கிருஷ்ணர் பிறப்பாருன்னு. அந்த மாதிரி தவம் கிடந்து பிறந்தவர் சிவபாபா. எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ மகிமை. சிவபுராணம் எழுதி இருக்கிறாங்க, ஆனால் அதில் எந்த விஷயத்தையும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. சூப்பர் இல்லையா? கீதை, உண்மையான கீதை பாபா முரளி கொடுக்குறார் பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக. இந்த உண்மையான கீதையின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் எதை வேணாலும் புரிஞ்சிக்க முடியும். இதுதான் ஆன்சர், கீ புக்னுவாங்களே அந்த மாதிரி. முக்கியமானது கீதை. உங்களுக்கு தெரியும் சிவபாபா எப்படி வர்றார். கண்டிப்பாக பிரம்மா தேவை. பிரம்மா உடலில் தான் அவர் வர முடியும் இல்லையா? பிரம்மா அவசியம் தேவைன்னு உங்களுக்கு தெரியும். சரி, பிரம்மா திடீர்னு எங்கேருந்து வந்தார்? சூக்ஷ்மவதனத்தில் சம்பூர்ண பிரம்மா தான் இருக்கிறார். மக்கள் மாட்டிக்கிறாங்க. சூக்ஷ்மவதனத்தில் சம்பூர்ண பிரம்மா இருக்கிறாரு, அவர் எப்படி பூமிக்கு வர முடியும் அப்படின்னு மனிதர்கள் குழம்பி போயிடுறாங்க. சரி, பிரம்மாவுடைய கடமை என்ன? உலகத்தை படைக்கிறது தானே. சூக்ஷ்மவதனத்தில் இருந்துட்டு என்ன செய்வார்? எப்போ இந்த ஸ்தூல உடல்ல இருக்கிறாரோ அப்பத்தான் அவர் மூலமா நான் ஞானத்தை கொடுக்கிறேன். பிறகு இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு ஃபரிஸ்தா ஆகிறாரு. அது அவருடைய சம்பூர்ண ரூபம். மம்மாவுக்கும் அதே மாதிரி சம்பூர்ண ரூபம் இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி சம்பூர்ண ரூபம் உருவாகுது. நாம் 84 பிறவி எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் வயதான தாய்மார்கள் தாரணை செய்யணும். இதுவும் புரிய வைக்கப்படுது. பாபா கர்மக்ஷேத்திரத்தில் பாகத்தை ஏற்று நடிக்கிறதுக்காக நம்மளை அனுப்பி வச்சிடுறாரு. வாயினால் எதையும் சொல்கிறது கிடையாது. இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. நாடகத்தின் அனுசாரமாக தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நேரத்தில் வராங்க, வந்து தான் ஆகணும். அதனால் பாபா புரிய வைக்கிறாரு, சிருஷ்டியோடைய ஆதியில் முதல்ல யார் இருந்தாங்க, இறுதியில் யார் இருந்தாங்க? இறுதியில் அனைத்து வம்சாவழிகளும் இற்று போன நிலையை அடைஞ்சிடுது. மற்றபடி பிரளயம் ஏற்படுது, பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் பெருவிரலை சப்பிக்கொண்டு வருகின்றார் என்பதெல்லாம் கிடையாது. தந்தை பிரம்மா மூலம் புது சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. பரமபிதா பரமாத்மா இந்த தெய்வீக சிருஷ்டியை எப்படி படைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. அவங்க கிருஷ்ணர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தந்தை தான் பதீத்த பாவனர்னு உங்களுக்கு தான் தெரியுது. பாவனம் ஆக்கிறதுக்காகத்தான் இறுதியில தான் வருவார். யார் கல்பத்திற்கு முன்பு தூய்மை ஆனாங்களோ அவங்க தான் மீண்டும் தூய்மை அடையிறதுக்காக இங்கே பாபா குழந்தையாக பிரம்மா குமார் குமாரிகளாக ஆவாங்க. மேலும் முயற்சி செஞ்சு சிவபாபா கிட்ட இருந்து தன்னுடைய முழு ஆஸ்தியையும் அடைவாங்க முயற்சியின் அனுசாரம்.
பாருங்க பாபா சொல்றாரு, ஸ்தூல உடல்ல பிரம்மா இருக்கும் பொழுதுதான் அவர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா ஸ்தூல உலகத்துல தான் இல்லையா, இந்த ஸ்தூல உலகத்துல தான் பிராமணர்களை படைக்கிறார். அப்ப ஸ்தூல உலகத்துல பிரம்மா இருக்கும்போது தான் அவரு முழுமை நிலை அடைந்த பிறகு சம்பூர்ணமாக ஃபரிஸ்தாவா ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடியே இருக்கும் பொழுதுதான் அவர் மூலமாக உலகம் படைக்கப்படுது. பிரஜாபிதாவாக அவர் இருக்கிறார். ஸோ மம்மாவுக்கும் அதே மாதிரி சம்பூர்ண ரூபம் இருக்குது இல்லையா. மம்மா சிவபாபா ரெண்டு பேருமே இங்கே இருக்கும், சாரி மம்மா பிரம்ம பாபா ரெண்டு பேருமே இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அங்கே ஒரு ஒளி உடல் இருக்குது, நமக்கும் உருவாகுதுன்றார் இல்லையா. நம்மளும் சம்பூர்ணம் அடைந்த பிறகு அங்கே போகிறோம். ஆனால் அந்த பிராமணன் ஆகிறது, பிரம்மாவாகிறது, இறைவன் நம்மளை படிக்கிறது, அந்த வேலையெல்லாம் இங்கே தான் நடக்குது. காரியங்கள் நடக்கிற உலகம் இல்லையா, இந்த ஸ்தூல உலகத்தில் தான் நடக்குது, சூக்ஷ்ம உலகத்தில் நடக்கிறது கிடையாது. ஸோ வயசானவங்களா இருந்தால் கூட நம்ம 84 பிறவி எப்படி எடுக்கிறோன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கணுன்றது. அப்போ தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும். ஆத்மாவுடைய உயர்ந்த நிலை தேவதை நிலை, அது கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து அனைத்தையும் இழந்த நிலை கலியுக நிலை, சூத்திர நிலை. ஸோ மீண்டும் பிராமணாகி மீண்டும் தேவதை ஆகிறோம். ஸோ இதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிராமண தர்மம் சங்கமயுகம் முடிஞ்ச உடனே உலக அழிவு ஏற்படுது இல்லையா, கலியுக இறுதியில். அந்த உலக அழிவின் போது எல்லா ஆத்மாவும் உடலை விட்டு அதோடைய வீடான பரந்தாமத்துக்கு போயிடும். அங்கேருந்து மீண்டும் நடிக்கிறதுக்கு வருது இல்லையா, அங்கே பாபா சொல்லி சரி குழந்தை நீ நல்லா முயற்சி பண்ணியிருக்கிறப்போ அப்படின்லாம் சொல்லி அனுப்புறதில்ல, அது தானாகவே நடக்குதுன்றாரு நாடகத்தில். எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா. ஸோ எல்லாருமே நாடகப்படி யார் யார் எப்பப்போ இங்கே ஜென்மம் எடுக்கணுமோ இல்லையா, ஒரு சிலர் ஆரம்பத்திலே ஜென்மம் எடுப்பாங்க இல்லையா. இந்த தண்டு பகுதி தான் தேவதை தர்மத்து ஆத்மாக்கள். ஸோ இவங்களையும் கூட எல்லோரும் உடனே வந்துட மாட்டாங்க. ஸோ மேலே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க டைமுக்கு ஒவ்வொருத்தவங்க தானாகவே வருவாங்க. நாடகத்தில் அவங்க நடிப்பு இருக்கும். சிருஷ்டியுடைய ஆரம்பத்தில் முதல்ல யார் இருந்தாங்க, கடைசியில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. முதலாக இருக்கிறவங்க தான் தேவதைகள், கடைசியில் இருக்கிறவங்க இத்து போன நிலை, சக்தி இழந்த நிலை, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதை பார்த்தாலும் காம வயப்படுறது, கோப வயப்படுறது, இப்படி இருக்கிறாங்க. ஸோ சக்தி இழந்த நிலை, அதான் இத்து போன நிலை. அவங்க இறுதியில் இருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இருந்தவங்களும் அந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி ஃபுல்லாக கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுற மாதிரி பிரளயம் ஏற்படுறதும் கிடையாது. அந்த கடலில் திடீர்னு கிருஷ்ணர் ஆலை இலை மேலே கால் கட்ட விரலை சூப்பிக்கிட்டு வர்றதும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை. பாபா சொல்லியிருக்கிறார். அது என்ன அர்த்தம், அந்த ஆலை இலை அப்படின்னா கர்ப்பத்துடைய ஷேப் அப்படி காட்டுறாரு, கர்ப்பப்பை. அப்போ கர்ப்பப்பைக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது அவர் ஹாயாக இருக்கிறாரு, ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்றது தான் அப்படி காலை எடுத்து போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறது. ஏன்னா இந்த நரகத்தில் வந்து கர்ப்பத்தில் இருக்கிறவங்க துடிச்சிட்டு இருப்பாங்க, அது தண்டனை, கர்ப்பச்சிறை. அங்கே அவர் கர்ப்ப மாளிகை. ஸோ கர்ப்ப மாளிகையில் வந்து முதல் குழந்தைன்னு அவரை காட்டுறதுக்காக அப்படி காட்டியிருக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்கார். ஸோ பிரம்மா மூலமாக புது சம்பிரதாயத்தை படைக்கிறார் இல்லையா. இப்போ நீங்கள் இந்த லௌகீக பிராமணர்கள் பார்த்தாலே நம்மளுடைய, அதாவது ஜென்ரலாக உலகத்தில் இருக்கிற மற்ற தர்மத்தினரும் பிராமணர்களுக்குமே பயங்கர வித்தியாசம் இருக்கும். அவங்க காலையில் ஏந்திரிக்கிறதுலேருந்து அவங்க மற்றவங்க கிட்ட பேசுகிற முறையே இல்லையா, சுத்தமாக வேற ஒரு உலகத்தை சார்ந்தவங்களோன்னு டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய நடத்தைகள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி, அதாவது அந்த வேதத்தை படிக்கிற பிராமணர்கள் சொல்கிறேன், மற்றவங்க வேணால் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உயர்ந்த பிராமண தர்மத்தை இப்போ நம்ம
பிரம்மா மூலமா பாபா படைக்கிறார். புது சம்பிரதாயம். இது வரைக்கும் இருந்த எந்த குணாதிசயங்களும் இல்லாத தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களை பாபா படைக்கிறார் பிரம்மா பாபா மூலமா. அதான் தெய்வீக சிருஷ்டி. எப்படி படைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது மந்திரத்தின் மூலமாக கிடையாது, வழி கொடுக்கிறாரு, முயற்சியின்படி படைக்கப்படுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏன் இறைவன் என்ன நல்லா படைச்சிருக்கலாம்ல? அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. முயற்சி நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் படைத்தது ஸ்ரீகிருஷ்ணர்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பாவத்தை போக்குபவர் சிவபாபா தான்னு உங்களுக்கு தான் தெரியும். தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் வர்றாரு அவர். தூய்மை ஆக்கணும்னா தூய்மை இழந்த நிலையில தானே இருக்கிறவங்கள தானே தூய்மை ஆக்க முடியும். அதனால தான் அவர் இறுதியில் வர்றார். எல்லோரும் சக்தி இழந்து இத்து போன நிலையில இருக்கும்போது வர்றார் சக்தி ஏற்றி தூய்மை ஆக்கிறதுக்கு. அவர் இந்த ஞானத்தை கொடுத்தாலும் அத்தனை பேரும் ஆகுறாங்கன்னா ஆகிறது கிடையாது. முந்தைய கல்பத்தில் யாரெல்லாம் பாபா குழந்தை ஆனாங்களோ அவங்களே தான் இப்பயும் ஆவாங்க. ஆகி முயற்சி செஞ்சு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறாங்க. படைப்பாளர் ஞானக்கடல் அவர் தானே. தந்தை கிட்ட இருந்து தானே ஆஸ்தி கிடைக்குது. தாதாவுக்கும் கூட அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. அதனால மகிமையெல்லாம் அந்த ஒரு சிவபாபாவுக்கு தான். ஞானக்கடல் பிரம்மா கிடையாது, படைப்பாளர் பிரம்மா கிடையாது, சிவபாபா தான். பிரம்மாவுக்கே சொர்க்கத்தின் ஆஸ்தியை சிவபாபா தான் கொடுக்குறாரு. அதனால கொடுப்பவருக்கே மகிமை, பெறுபவர்களுக்கு கிடையாது. தாயும் நீயே தந்தையும் நீயே, உண்மையான சுகம் கொடுக்கக்கூடியவர். எல்லா மகிமையும் அவர் ஒருத்தருக்கு, சிவபாபாவுக்கு. ஆனால் உலகத்தினருக்கு இது தெரியலை. எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாச்சோ அப்பவே துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ? துவாபர யுகத்தில். எப்படி துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? புத்தியை அடிச்சிடுச்சு, புத்தியற்றவரை ஆக்கிடுச்சு. புத்தியற்றவரை ஆக்கிட்டாலே செய்யறது தப்பா இருக்கும். தப்பான காரியம் துக்கத்தை மட்டுமே கொடுக்கும். ஆனா குழந்தைங்களுடைய மனசுக்குள்ள விகாரம் நுழையாத வரைக்கும் அவங்க மகாத்மாவுக்கு சமமானவர்கள். உண்மைதானே? அதனாலதான் குழந்தையின் தெய்வமும் ஒன்றுன்றது இல்லையா? விகார எண்ணம் வராத வரைக்கும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல ஒரு குழந்தை மாட்டுக்கு சப்பாத்தி ஊட்டுது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த எண்ணம் கூட அந்த குழந்தைக்கு வரல. அது வரைக்கும் அந்த குழந்தை மகாத்மா. ஏன்? விகாரம் நுழையலை. ஸோ விகாரம் இல்லாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். விகாரம் வந்துச்சுன்னா முட்டாள். அது தொடர்ந்து 3 நாளாக பாபா சொல்கிறார், டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும். எப்போ இளமை பருவம் வருதோ அப்போ என்ன பண்ணிடுறாங்க இந்த லௌகிக உறவினர்கள்லாம் சேர்ந்து தவறான துக்கத்துக்கான வழியை சொல்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே, முதல் வழி. வயசாயிடுச்சுல, கல்யாணம் எப்பப்பா பண்ண போற? ரொம்ப அக்கறையாக நல்லது செய்கிற மாதிரியே பிடிச்சி கிணத்துல தள்ளுறது. துக்கத்துக்கான வழியை சொல்கிறாங்க. துக்கத்துக்கான முதல் வழின்னா திருமணம் செஞ்சுக்கோ. லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதை திருமணம் செய்யலையா என்ன? ஆனா அவங்களுடைய இது தூய்மையான இல்லற மார்க்கமா இருந்துச்சுன்னு பாவம் அவங்களுக்கு தெரியலையே. அவங்க சொல்றாங்க, அப்ப ஏங்க நேற்று கூட ஒரு பிரதர் சொன்னார், அப்ப ஏங்க சிவன் கல்யாணம் பண்ணாரு, ஏன் முருகன் கல்யாணம் பண்ணாரு இல்லையா? ஸோ இவங்களுக்கு தெரியல ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் கல்யாணம் பண்ணாரு. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, ஆனா தூய்மையா இருந்தாங்கன்னு தெரியல. தூய்மையா இருக்கிற வரைக்கும் துக்கம் வராது, இல்லாட்டினா துக்கத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. இது தூய்மையற்ற இல்லற மார்க்கம் இந்த உலகத்துல நடக்கிறது. அதனால அது துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனா லக்ஷ்மி நாராயணன் தூய்மையான சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தவங்க. நாம அழுக்கான நரகத்தின் எஜமானர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த சிந்தனை யாரோட புத்தியிலும் வரமாட்டேங்குது?
பாரதத்துடைய மகிமையாக நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ அதெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? பாரதம் சொர்க்கமா இருந்துச்சு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. தூய்மையா இருந்தாங்க. பாருங்க, பாபா சொல்றாரு, பாரதத்துடைய மகிமையை மறந்துட்டீங்களா? தூய்மைக்கு பேர் போன நாடுப்பா. சந்நியாச தர்மமே இங்கே தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்ததை பற்றி தெரியல, சரி விடுங்க. சந்நியாசம் துறவிகளா இருந்தாங்கல்ல, அதுக்கு பேர் போனது தானே இந்த பாரதம். அதை மறந்துட்டீங்களா? பாரதத்தில் ஃபேமஸாக இருக்கிறவங்க எல்லாம் தூய்மையாக இருந்ததுனால ஃபேமஸ் ஆனவங்க. அது சங்கராச்சாரியர் ஆகட்டும் அல்லது யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லையா? தூய்மையான உலகத்தின் எஜமானராக இருந்தவங்க இந்த தேவதைகள். இப்ப நரகத்தின் எஜமானர்களாக எல்லாரும் இருக்கிறோம். இதே பாரதம் சொர்க்கமா இருக்கும்போது இந்த தேவதைகளின் தர்மம் இருந்தது, ராஜ்யம் இருந்தது. அவங்க அவ்வளவு தூய்மையா இருந்தாங்க, பரம பவித்திரமா இருந்தாங்க. அதனாலதான் தூய்மையற்றவர்கள் போய் அவங்க சிலைக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. அப்ப தலை வணங்குற வழியை சொல்லி கொடுக்குறீங்க, தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தூய்மையை சொல்லி கொடுக்கல. அதுதான் ராவணராஜ். விகாரங்கள் உங்களுக்குள்ள பிரவேசம் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு துக்கம் வர வாய்ப்பே கிடையாது. இது பெரிய ரகசியம் இது, இல்லையா? அதனால தான் துக்கத்துல இருந்து தப்பிக்கணுமா, தூய்மையா ஆயிடுங்க, தப்பிச்சிடுவீங்கன்றாரு. பதித்த பாவனர் தந்தை தான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு, தூய்மையான பாரதத்தை உருவாக்குறாரு. ஏன்னா ஒரு காலத்துல தூய்மையா தான் இருந்துச்சு இந்த பாரதம், இப்பதான் அழுக்காயிடுச்சு. நம்ம பதித்தமா இருக்கிறோம்னு அவங்களே வாயால சொல்றாங்க. பதித்த பாவன ராஜாராம்னு கூப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப நாங்க அழுக்கா இருக்கிறோம், எங்களை தூய்மையாக்க வாங்கன்னு தானே கூப்பிடுறாங்க. ஏதாவது சண்டை ஏற்பட்டா உடனே உலக அமைதி வேணும்னு யாகத்தை வளர்க்குறாங்க, மந்திரத்தை ஜபிக்கிறாங்க. ஆனா சாந்தியோடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கல. சண்டை நின்றுட்டு அமைதி ஆயிடுமா? யார் இங்க அமைதியா இருக்கிறாங்க? அமைதினா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இறை தந்தைன்னு இறைவனை சொன்னா அவங்க எல்லோரும் அவருடைய குழந்தைங்க தானே. நம்ம அனைவருக்கும் அவர் ஒருத்தர் தான் தந்தைனா, ஒரு தந்தைக்கு பிறந்த அத்தனை பேரும் சகோதரர்கள் தானே. இந்த விஷயம் தெரியாததுனால தானே அடிச்சுக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் எப்படி விகாரத்துல விழுவாங்க? விகாரமே இல்லை அப்படின்னா ஏன் அசாந்தி வருது? அந்த புது உலகத்தை தான் இப்ப படைக்கிறார். உலகமே ஒரு குடும்பமா இருந்துச்சுன்னா ஏன் சண்டை வரப்போகுது? இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஆளாளுக்கு ஒரு ஒரு வழியானதுனாலதான் சண்டை வருது. ஸோ இங்க குடும்ப தலைவன் இறைவன், தந்தை இறைவன். பிரம்மாவின் வாய் வழியாக எங்களை தத்தெடுத்து சகோதர சகோதரி ஆக்கி இருக்கிறார் எங்களை. ஆனா சத்தியுகத்துல வாய் வழி வம்சத்தினர் கிடையாது. இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் அவங்க வாய் வழி வம்சத்தினர். இன்னும் பாத்தீங்கன்னா பைபிள்ல இருக்குது, இறைவனின் வாய் வழி வம்சத்தினர்ன்றது இருக்குது. ஜெகோவின் சாட்சிகள்ல இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அழகா. சங்கம யுகத்துல மட்டும்தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதனால சங்கம யுகத்துல மட்டும்தான் அவங்க சகோதரன் சகோதரி. இதோடைய நினைவாதான் கிறிஸ்தவர்கள் அந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூப்பிடுற பழக்கம் கூட இருக்குது. ஆனா அது உண்மையிலே எந்த யுகத்துடைய பழக்கம்? சங்கம யுகத்துடைய பழக்கம். வேற எந்த யுகத்திலையும் நாம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஒரு பிறவி மட்டும் ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவர்களாக தூய்மையாக சகோதரன் சகோதரி பார்வையோட இருங்க, தானா அமைதி கிடைக்கும். ஏன்னா இப்ப வேற வழி கிடையாது, எல்லா உறவும் ஏமாத்திடுது. பாபா சொல்றார் சகோதரன் சகோதரி உறவே ஏமாத்திடுது. அதனால சகோதரன் சகோதரன் ஆத்மா ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஏன்னா இந்த உலகம் அப்படி ராவணன் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கிறான், எப்படியாவது ஏமாத்தி துக்கம் கொடுக்குறான். ஆத்மான்னு புரிஞ்சுட்டா உன்னால என்ன பண்ண முடியும்? உடல் நினைச்சாதான் மாட்ட வச்சிடும். அதனால பாபா மாயா கிட்ட சவால் விட சொல்ற, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது மாயாவாலன்ட்டு.
பாபா சொல்றாரு, நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமத்துல ஒரு சாதாரண வயோதிக உடல்ல பிரவேசம் செய்யறேன் ஒவ்வொரு கல்பத்திலையும். இவருக்கு நான் பிரம்மன்னு பேர் வைக்கிறேன். அவரு தான் பிறகு இந்த ஞானத்தை நல்லா தாரணை செய்து பிறகு அவ்யக்த சம்பூர்ண பிரம்மாவாக சூக்ஷ்ம வதனவாசியாக மாறுறார். ஆனா அவர் ஸ்தூலத்துல இருக்கும்போது அவருக்கு வைக்கிறார் பேர் பிரம்மன்ட்டு. ஆனா இவரும் அவரும் ஒருத்தர் தான், வேற விஷயம் கிடையாது. ஆனா படைப்பு படைக்கப்படுறது இங்க இருக்கும் பொழுது படைக்கப்பட ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? மற்றபடி இவர் வேற அவர் வேறையானா கிடையாது. பாபா சொல்றார் ரெண்டும் ஒண்ணுதான். இவருடைய எதிர்காலத்தை அங்க ஒரு காட்சியாக காட்டுறார், அவ்வளவுதான். பிராமணர்கள் தான் பிறகு தேவதையாகிறாங்க. இப்ப நான் சொல்றது பாபா சாக்காரத்துல இருக்கும்போது அங்க ஒரு சூக்ஷ்ம உடல் இருந்துச்சு இல்லையா? அப்ப இவர் பிற்காலத்துல அப்படி ஆகிறது அதுக்கு முன்னாடியே அந்த உருவத்தை காட்டுறார். இப்ப நிஜமாகவே பாபா அங்கதான் இருக்கார், பிரம்ம பாபா. ஸோ பிராமணர்களாக பிரம்மாவாய் வழியா பிறந்த பிராமணர்கள், இந்த சங்கமயுக பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஜென்மம் எடுக்கிறாங்க. உயர்ந்த ஜென்மம் இல்லையா, தேவதை ஜென்மம். அதுக்கப்புறம் இந்த சக்கரத்துல சுத்தி வந்து கலைகளை இழந்து இறுதியில அனைத்தையும் இழந்த சூத்ரர்கள் ஆகிடுறாங்க. மீண்டும் பிரம்மா மூலமாக சிவபாபா நம்மளை தத்தெடுத்து பிராமணர்களை படைக்கிறார், பிராமணர்களா நம்மளை மாத்துறார். இங்க வயதான தாய்மார்கள் கூட அதாவது வயதான தாய்மார்களுக்கு கூட பிராமணிகள் நல்லா புரிய வைக்க முயற்சி செய்யணும், அவங்கள முயற்சி செய்ய வைக்கணும். அவங்க கிட்ட நீங்க சொல்லணும், 84 பிறவி எடுத்து முடிச்சிட்டோன்னு உங்களால புரிஞ்சிக்க முடியுது தானே. ஏன் அப்படி புரிய வைக்கணும்னா அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா வயசானவங்க சொன்னா காது கொடுத்து கேட்பாங்க, இதுதான் பெரிய விஷயம். அந்த மரியாதை இருக்கு இல்லையா, வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதனால அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் தான், ஆனால் புரிய வைங்க. 84 பிறவி நம்ம எடுத்து முடிச்சிட்டோன்னு புரிஞ்சிட்டீங்க தானே. இப்போ பாபா சொல்றார், என்ன நினைவு செய்யுங்க போதும், மீண்டும் அந்த பரிசுத்த நிலையை அடைவீங்க. இந்த 84 பிறவியில நீங்க செய்த பாவம் எல்லாம் எரியும் இந்த யோக அக்னியின் மூலம், பாபாவை நினைவு செய்வதன் மூலம். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் சொல்றது இதுதான். பாபா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானம். ஆனாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க, செய்வாங்க. அதனால தான் பாபா குழந்தைங்களை பாபா சொல்றாரு, அதிர்ஷ்ட நட்சத்திரங்களே, சாலி கிராமங்களே இல்லையா. எல்லா நட்சத்திரம் தான், ஆனால் பாபா குழந்தைங்க தான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். எவ்வளோ சூப்பர் இல்லையா, கேட்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். அதுவும் பாபாவுடைய வழிபடியே நடக்கிறாங்க, தூய்மையாகவே இருக்கிறாங்கன்னா அதிர்ஷ்ட நட்சத்திரம், இல்லைன்னா துரதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆகிடும். ஆத்மாக்களாகிய உங்க புத்தியில இந்த ஞானத்தை பாபா பதிய வைக்கிறார். பிரம்மாவுடைய வாய் மூலம் தந்தை பரமாத்மா சொல்றாரு, பிரம்மா மூலம் ஸ்தாபனை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா பிரம்மா மனுஷனா தானே இருப்பாரு. அது மட்டும் இல்ல, வயோதிகரா இருப்பாரு. பாருங்க, ஏன் திரும்ப திரும்ப பாபா ஒரே விஷயத்தையே சொல்றாரு. டெய்லியும் அந்த 84 பிறவி நீங்க தான் தேவதையா இருந்தீங்க. ஏன்னா அதை பதிய வைக்கிறார் ஆழமா. இன்னும் அது பதியல. ஸோ இது பதியுது டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கு நீங்க டிவியில ராமாயணம் மகாபாரதம் பார்க்குற பழக்கம் இப்போ இருந்துச்சுன்னா, அதாவது பாபா ஞானம் கிடைத்த பிறகு இப்போ பாபா சொல்றதோடைய அது ப்ராக்டிக்கலாக நீங்க பார்ப்பீங்க. அங்கே ராமருடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், மற்றவங்களுடைய கதை சீதை அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் நீங்க அதை தினம் தினம் பார்க்க அதுலேருந்து இந்த ஞானத்தை எடுக்கிறதுல அந்த குஷியில் இருக்கிறப்போ ஒரு டைம்ல உங்களுடைய குணமே அப்படி மாறுறதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அப்படிதான் இந்த ஞானத்தை சொல்ல சொல்ல அது புரிய வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கேரக்டரே மாறுது. அதான் பதியுது, உள்ள பதியுதுன்னு அர்த்தம். பதிய வைக்கிறார். நீங்க ஜஸ்ட் பாபா முன்னாடி உட்காரு, அந்த ஞானத்தை கேளுங்க, போதும், தானா எல்லா சேஞ்சும் நடக்கும். ஸோ பிரம்மா பாபாவை வாயை பயன்படுத்தி சிவபாபா பேசுறார். அவர் மூலம் அப்படி அந்த ஞானத்தை சொல்வதன் மூலமாக தான் புது உலகம் ஸ்தாபனை செய்யப்படுது.
அப்ப பிரம்மா வாய் வழியா பேசுறாரு, அது மற்ற மனிதர்கள் கேட்குறாங்கன்னா அப்ப பிரம்மா ஒரு மனுஷனா தானே இருப்பாரு. ஆனா அவங்க நந்தியை காட்டிட்டாங்க. ஆனா எல்லோரும் கேட்கணும் அப்படின்னா ஒரு வயோதிகரா இருக்கணும். அப்பதான் ஒரு பாவனை வரும். அதுவும் ஒரு காரணம். வயோதிகர் ஆன பிறகு அவர் உடல்ல பிரவேசம் செய்யறதுடைய காரணம். அது மட்டும் இல்லை, பக்தி மார்க்கத்துல பிரம்மாவை மட்டும்தான் வயசானவரா காட்டுவாங்க. முருகன், பிள்ளையாரு, ராமரு, கிருஷ்ணரு, சீதா யாரையுமே வயசானவங்களா காட்ட மாட்டாங்க. அப்ப அவர் வயோதிக மனிதர். கிருஷ்ணரை குழந்தைன்னு நினைக்கிறாங்களே தவிர பிரம்மாவை யாருமே சின்ன குழந்தைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி படம் கூட கிடையாது இல்லையா? ஏன்னா பிரம்மாவுடைய சின்ன குழந்தை ரூபத்தை யாருமே உருவாக்குறதே இல்லையே. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? எப்படி 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 லக்ஷ்மி நாராயணனுடைய குழந்தை ரூபத்தை காமிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி பிரம்மாவுடைய குழந்தை ரூபத்தையும் காமிக்கிறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணனுடைய குழந்தை ரூபம் இருக்குது, அதுதான் ராதா கிருஷ்ணர். அது அவங்களுக்கு தெரியாது, அதனால காட்டுறது கிடையாது. ஆனா பிரம்மாவுக்கு குழந்தை ரூபமே கிடையாது இல்லையா? சிவபாபாவுக்கு குழந்தை, பட் ஆனா உடல் ரீதியாக அவர் வயோதிகராகத்தான் இருக்கிறார் சிவபாபா பிரவேசிக்கும் பொழுது. அதனால அவருடைய குழந்தை ரூபத்தை காட்டுறது கிடையாது. அவருடைய வயோதிக உடல்ல தான் நான் வரேன்ட்டு சிவபாபா சொல்றாரு. அதனால பாபா சொல்றாரு, வந்து அவர் கொடுக்குறாரு பாருங்க மகா மந்திரம், மன்மனாபவ, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அந்த மகா மந்திரத்தையே குழந்தைங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? மன்மனாபவ மன்மனாபவன்னு சொல்றது கிடையாது. பாபா நினைவுல இருக்கிறது. வேணா இப்படி சொல்லலாம், நான் ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை, என்னுடைய அப்பா இங்கே இருக்கிற செம்பொன் நிறமான உலகத்துல, நான் இந்த பூமியில பூர்வ மத்தியில இருக்கிறேன், அப்படி சொல்லிக்கலாம். ஆனா இந்த கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கணும் இந்த சங்கமம் ஃபுல்லா. நீங்க எந்த அளவுக்கு அப்படி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை சுத்தி பவர் இருந்துகிட்டே இருக்கும். வாயுமண்டலம் தூய்மை ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய பிரபாவம், அமைதியின் பிரபாவம் அமைதியற்ற மனிதர்களுக்கு உருவாகும். ஏன்னா அந்த ஹடயோகிகள் சொல்ற மந்திரம் கூட அவங்க பக்கத்துல போகும்போது நமக்கே ஒரு விதமான மனமாற்றம் ஏற்படும். ஏன்னா அதையே அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது, அங்க கிட்ட நெருங்க நெருங்க உங்களுடைய மைண்டே மாறுறது தெரியும். ஆனா அது அர்த்தமே தெரியாம தான் பண்றாங்க, பட் இருந்தாலும் பாவனையோட பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாவனையா பாபாவுடைய நினைவுல மூழ்கி இருக்கணும் சங்கமயுகம் ஃபுல்லா, ஒரு வினாடி விடாம. சிவனையும் பிரம்மாவையும் தான் அப்பான்னு சொல்றாங்க, சங்கரரை ஒருபொழுதும் அப்பான்னு சொல்றது இல்லை இல்லையா? ஹரஹர மகாதேவான்றாங்க, தேவான்னு சொல்றாங்க, தேவதைன்னு சொல்றாங்க, அப்பான்னு சொல்லலை. ஆனா இவங்க தவறுதலாக சிவனும் சங்கரரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாதுன்றதை நீங்க புத்தியில பதிய வைக்கணும். ஆத்மாக்களுடைய தந்தை பரமபிதா பரமாத்மா வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை வயதான தாய்மார்களுக்கு புரிய வைக்கணும். இல்லையா? அப்பா வந்திருக்கிறாரு, உங்களுடைய 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, கடவுள் ஒளிப்புள்ளியாக தான் இருக்காரு, இவரு கிடையாது, இவர் சங்கர், இப்படின்றதையும் நீங்கள் புரிய வைங்கன்றது. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, அது வேற ஒரு ரகசியம் இருக்குது. ஆனால் இறைவன் ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறாரு, நீங்கள் புரிய வைங்க. அப்போ தான் ஒளிப்புள்ளியாக நினைப்பாங்க இல்லையா? இல்லைன்னா நிறைய பேர் நாங்கள் ஓம் நம சிவாய சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்வாங்க. இங்கே அதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை, புரிய வைங்க. முன்னர் என்னவாக ஆக்கியிருந்தேன் என்று பாபா கேள்வி கேட்கின்றார். சுயதர்சன சக்கரதாரி ஆகியிருந்தோம் என்றாவது கூற வேண்டும்.
தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் ஆன்மீக அயல் நாட்டிற்கு சென்று விடுவீர்கள். அந்த அயல் நாடோ தூர தேசமாக உள்ளதல்லவா? ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் தூர தேசத்தில் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவங்க. நம்முடைய வீட்டை பாருங்கள், எங்க இருக்குது? சூரிய சந்திரனுக்கு அப்பால் இருக்கிறது. அங்க எந்த துக்கமும் கிடையாது. இப்ப ஆத்மாக்களாகிய உங்களுக்கு வீட்டின் நினைவு வந்திருக்குது. நாம் அங்க அசரீரியா இருந்தோம், சரீரம் இல்லாம இருந்தோம். இந்த குஷி இருக்கணும். இப்ப நாம நம்ம வீட்டுக்கு போறோம். தந்தையின் வீடு தான் நம்மளுடைய வீடு. என்னை நினைவு செய்யுங்க மற்றும் உங்களுடைய முக்தி தாமத்தை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்லி இருக்கிறார். பாபா இதுக்கு முன்னாடி கேட்டாரா, நான் உங்களை என்னவா ஆக்கி இருக்கிறேன்ட்டு. அப்ப நீங்க சொல்லணும், ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆக்கி இருக்கிறோம் இங்க பாபான்னாவது நீங்க சொல்லணுன்றார். அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு அதுக்கு தான் பாபா சொல்றாரு இல்லையா. இப்போ பாபா இந்த வானிலை அடிக்கடி வயோதிகர்களை பத்தி சொல்றாருன்னா, மாத்தாஸ் அது சொல்லாமல் இருந்திருப்பாங்க போல இருக்குது அந்த டைம். ஸோ அதான் சொல்கிறாரு, நீங்கள் இது குறைஞ்சபட்சம் நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆக்கியிருக்கிறேன்னாவது நீங்கள் சொல்லணும்ல. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ தந்தையையும் சக்கரத்தையும் நீங்கள் நினைவு செய்யறதன் மூலமாக வெளிநாட்டுக்கு போயிடுங்கன்றார். ஆன்மீக வெளிநாடு எது? பரந்தாமம் இல்லையா. இந்த உலகத்துக்கு அது வெளிநாடு தான். ஸோ அங்கே நீங்கள் போயிடுவீங்க. அந்த அயல் நாடு தூரதேசமாக தான் இருக்குது. நாம் எல்லோரும் அந்த தூர தேசத்தில் இருக்கக்கூடியவங்க தான். பாருங்கள், நம்ம வீடு எங்கே இருக்குது? சூரியன் சந்திரனுக்கெல்லாம் அப்பால இருக்குது இல்லையா. எவ்வளோ தூரம் இல்லையா. நம்ம பிரம்மகுமாரி சென்டரில் முதலாக யோகா கமெண்ட்ரி கற்றுக் கொடுக்கும்போது அப்படி தான் கற்றுக் கொடுப்பாங்க. சூரிய சந்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து செல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த உலகத்தில் எந்த விதமான துக்கமும் இருக்காது. இப்போ உங்களுக்கு அந்த வீட்டோடைய ஞாபகம் வந்துடுச்சு இல்லை? அந்த வீட்டில் ஏன் துக்கம் இருக்காது தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு உடம்பே கிடையாது, வெறும் ஆத்மா அசரீரியா இருந்தீங்க இல்லையா. ஸோ அந்த நினைவில் அந்த குஷியில் மூழ்கி இருங்க. அந்த வீட்டுக்கு நான் இப்போ போகிற டைம் வந்துடுச்சுன்ற குஷியில் இருங்க. சாதாரண மைண்டு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், இனிமையான வீட்டுக்கு போகிறேன், அமைதியான வீட்டுக்கு போகிறேன், எந்த துக்கமும் இல்லாத வீட்டுக்கு போகிறேன், சதா இறைவன் பக்கத்திலே இருக்க போகிறேன், நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அந்த குஷியிலே இருங்கன்றார். ஏன்னா அப்பா வீடு தான் என்னுடைய உண்மையான வீடு. இது சும்மா நடிக்க வந்தோம். கர்மக்ஷேத்திரம் வீடு, அங்கே ரெஸ்ட் எடுக்கிறது. வீடுனாலே ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான் இல்லையா. அதுதான். அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த வீடு முக்தி தாமத்தை நினைவு செய்யுங்க இல்லையா. இந்த உலகத்துலேருந்து விடுதலை அடைஞ்சு நீங்கள் அங்கே போகிறீங்க, அதை தாமம் செய்யுங்க. சாரி, அந்த முக்தி தாமத்தை நினைவு செய்யுங்க. அங்கே இருக்கிற என்ன சிவபாபாவை நினைவு செய்யுங்க. ஆனால் அறிவியலில் தான் நிறைய படிச்சுட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய சாதிச்சிட்டோன்ற அகங்காரம் உள்ளவங்களுக்கு இறைவனை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் பாபாவுக்கு கருணை வருதான், சிவபாபாவை நினைவு செய்யணுன்றது அவங்க காதுலையும் கொஞ்சமாவது விழட்டுமேன்னு கருணை ஏற்படுதான். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, விபி மீட்டு, சயின்டிஸ்ட் மீட்டுன்னு அவங்கள கூப்பிட்டு வர்றது. அவங்களுக்கு ஒரு அகங்காரம் இருக்குது. அவங்க சயின்டிஸ்ட், நிறைய பேர் சயின்ஸ் உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒன்றா சந்திக்கலாம், அந்த குஷியில் வருவாங்க. ஆன்மீகத்துக்கு வாங்கினா வரமாட்டாங்க. ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு யுக்தியை உருவாக்கி அழைச்சிட்டு வாங்க. கொஞ்சமாவது இறைவனை நினைக்கணுன்ற விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தான் பெருசாக சாதிச்சுட்டா தான் நினைக்கிற அந்த தேக அபிமானம் உடஞ்சி போகட்டும் இல்லையா. ஏன்னா நிறைய டிவியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு நவீன் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வைத்தியம் எப்படி பார்ப்பாரோ அதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுடைய மகிமையை பாடிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பார். இறைவன் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். அவர் மருத்துவத்தை பேசுகிறாரா ஆன்மீகத்தை பேசுகிறாருன்னே டவுட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த தேக அபிமானம் உடைஞ்சு இருக்குது இல்லையா, அதுக்கு காரணம் அவருடைய வெற்றிக்கு. அப்போ அது மாதிரி தேக அபிமானம் உடையணும். நான் எதையுமே சாதிக்கலைன்ற உணர்வு வரணும், அந்த பணிவு வரணும்.
நாடகத்தில் பதிவாயிருக்கிறது தானாக நடக்குது. இதுக்கு நான் என்னத்துக்கு பெருமை பாராட்டணும்ன்ட்டு இறைவனே சொல்கிறாருன்னா அப்போ நாமெல்லாம் ஒன்றுமே பண்ணலை இல்லையா? நரன்லேருந்து நாராயணன் ஆவறதுக்கான சத்திய கதை பாபா சொல்கிறார். நரன்லேருந்து நாராயணன் ஆவறதுக்கான சத்திய கதையை சொல்கிறார். ஸோ அந்த கதையுடைய சாரம் என்ன தெரியுமா? சத்தியமான தந்தையை நீங்கள் நினைவு செஞ்சீங்கன்னா சத்திய கண்டத்தின் எஜமானரான சத்திய நாராயணன் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக ஆவீங்க. இதுதான் இந்த கதையுடைய சாரம். சத்தியமான தந்தையை நினைவு செஞ்சு சத்தியமான நாராயணனாக ஆகுங்கள். சூப்பர் இல்லையா? சத்தியமான பாபா தான் சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதைத்தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. எந்த கஷ்டமும் உங்களுக்கு கொடுக்கல. மற்ற தொடர்பில் புத்தி யோகத்தை துண்டிச்சிடுங்க. ஏன்னா மற்ற தொடர்பில் இருக்கிறனால தான் புத்தி தேவையில்லாமல் இவங்களை கம்பேர் பண்ணி அவங்கள கம்பேர் பண்ணி மனசு துடிக்குது, பாரமாகுது. எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒரு அப்பாவை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நினச்சிட்டா அவர் சொல்கிறத நான் செய்கிறேன்னா மற்றதெல்லாம் பாபா பார்த்துக்காரு. குஷியாக இருங்க. அரசாங்க வேலை 8 மணி நேரம் செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே, அதை விட மிக உயர்ந்த வருமானம். அதனால் இதுக்கு 8 மணி நேரம் ஒதுக்குங்க. ஈஸ்வரிய அரசாங்கத்துக்கு வேலை செய்யறதில்ல, இறைவனின் நினைவு செய்யறதில்ல, இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னா இது மிகப்பெரிய வருமானம். 21 பிறவிக்கு வர அழிவற்ற வருமானம். மற்றபடி பாபாவனு நீ இங்கேயே இரு, சென்டரில் இரு, மதுபனில் இருன்னு சொல்லலை. நீ எங்கே வேணாலும் போ. ஆனால் புத்தியில் ஒரு பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. நான் தான் அந்த நாராயணன் ஆக போகிறேன்ற அந்த ஆஸ்தியை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. அதுதான் கர்மயோகம். நீங்கள் கர்மயோகி. உட்காந்துட்டு யோகா பண்ணுறவங்க கிடையாது. நீங்கள் அது ஹடயோகிகள் பண்ணுறது. உட்காந்துட்டு யோகா பண்ணணும், ரொம்ப நேரம் உட்கார்றதுக்காக விதவிதமான ஆசனத்தில் உட்காருவாங்க. பத்மாசனம், இந்த ஆசனம், அந்த ஆசனம். உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனால் புத்தி மட்டும் பாபா கிட்ட இணைஞ்சிட்டே இருக்கணும். எவ்வளோ ஈஸியாக்கி புரிய வைக்கிறார் பாபா. வயதான தாய்மார்களை பார்த்தாலே பாபாவுக்கு செம குஷி ஆகிடுதான். அது சொல்லும்போது நமக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது அது படிக்கும்போது இல்லையா? ஏன்னா அவங்களும் நம்முடைய வம்சத்தினர். நான் எஜமானர் ஆவேன், என்னுடைய வம்சத்தினர் ஆகலைன்னா இது கூட சரியில்லை. தந்தை அழிவற்ற ஞான சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் சிவபாபா. ஞான ஊசி போடுறார். அதன் மூலமாக அஞ்ஞான இருள் அழிஞ்சு போகுது. உங்களுடைய அஞ்ஞானம் இப்போ விலகி போயிடுச்சு. புத்தியில் ஞானம் வந்துடுச்சு, வெளிச்சம் வந்துடுச்சு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி வயதான தாய்மார்களுக்கும் நீங்கள் புரிய வைக்கணும். அதனால் பாபாவுக்கு செம குஷியாக எழுதான். ஏன்னா இவங்க என் வம்சத்தினருன்ட்டு. இப்போ இது அநேகமாக பிரம்ம பாபா சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் எஜமானர் ஆகிறேன்னா இவங்க என்னுடைய வம்சத்தினர் ஆகலைன்னா அது நல்லா இல்லையா? இவங்க ஆகணுமே. சிவபாபா தான் அழிவற்ற ஞான சர்ஜன் இல்லையா? எல்லோருக்குள்ளும் அஞ்ஞானம்ன்ற துரு இருக்குது எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும். ஸோ அந்த அஞ்ஞானத்தை அகற்றுவதற்காக ஞான ஊசி போடுறாரு சிவபாபா சத்குரு. அதன் மூலமாக அஞ்ஞான இருள் போய் உண்மையிலே நான் யார், நான் தான் இந்த தேவதையாக இருந்தேன், இந்த ஆத்மா தான் தேவதை உடலில் இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலத்துக்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உயர்ந்ததிலும் உயர்ந்த வருமானம் இறைவனை நினைவு செய்கிறது. அதனால உங்களுடைய புத்தியின் தொடர்பை மற்ற அனைத்து உலகில் விஷயங்கள், நபர்கள், பொருட்கள் அனைத்திலிருந்தும் நீக்கி ஒரு தந்தையோட மட்டும் இணைச்சி வைங்க. அதிலே சதா கவனம் கொடுங்க. அந்த சத்தியமான தந்தையை மட்டுமே நினைவு செஞ்சு செஞ்சு சத்திய கண்டத்தின் எஜமானராகணும். நீங்க எப்படி பிரம்மா பாபா ஞானத்தை தாரணை செஞ்சு சம்பூர்ணமா ஆகி இருக்கிறாரோ
அந்த மாதிரி பாபாவுக்கு சமமாக நீங்களும் சம்பூர்ணமாகணும், சம்பூர்ண பரிஷ்ட ஆகணும். அந்த ஞானத்தை குணங்களாக மாத்துறதுல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய 84 பிறவிகள், 4 யுகங்கள், 4 வர்ணங்கள் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதில் நான் எந்த வர்ணத்துக்கு தகுதியுடையவனா இப்போ ஆகி இருக்கிறேன், அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். தேவதா வர்ணத்துக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தொலைவு இருக்குது, எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்ற பார்த்து அதிவேக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரதானம் ஆன்மீக தன்மை மூலம் விருத்தி, திருஷ்டி, பேச்சு மற்றும் கர்மத்தை ராயலாக்கக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமானவராகுங்கள். அதுக்கு விளக்கம், ஆன்மீக தன்மை மூலம் விருத்தினா உள்ளுணர்வு, பார்வை, பேச்சு மற்றும் காரியத்தை ராயலாக்கக்கூடிய பிரம்ம பாபாவுக்கு சமமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், பிரம்மா பாபாவுடைய பேச்சு, நடவடிக்கை, முகம் மற்றும் நடத்தையில் என்ன ராயல்ட்டியை நீங்க பார்த்தீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மா பாபா எப்பவுமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய புத்தியை ஈடுபடுத்த டைம் கொடுக்கல, தன்னுடைய நேரத்தை கொடுக்கல. சின்ன சின்ன சில்லறை விஷயத்தெல்லாம் சிந்திக்கிறதுல நேரத்தை கொடுக்கல. அவருடைய வாயிலிருந்து ஒருபோதும் சாதாரண வார்த்தை வந்ததே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் யுக்தியாக ஞானம் நிறைந்ததாக இருந்துச்சு. வீணான உணர்விலிருந்து கடந்து அவ்யக்த உணர்வு மற்றும் பாவனை உடையதாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தது. அவருடைய உள்ளுணர்வு, அதாவது விருத்தி, ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம் நிறைந்ததாகத்தான் இருந்தது அவருடைய உள்ளுணர்வு. அதே மாதிரி அனைவரையும் சம்பூர்ண ஃபரிஷ்டா ஸ்வரூபத்துல தான் அவர் பார்த்தார். அவருடைய பார்வை கூட சாதாரணமானவர்களை பார்க்கல, ஃபரிஷ்டாவைத்தான் பார்த்தார். அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு காரியத்தின் மூலமும் சதா சுகத்தை மட்டுமே மற்றவங்களுக்கு கொடுத்தார். அதன் மூலம் அவர் சுகத்தை மட்டுமே அடைந்தார். அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுங்க. அப்பத்தான் உங்களை பிரம்மா பாபாவுக்கு சமமானவர்னு சொல்ல முடியும். சூப்பர் வரதானம் இல்லையா? ஸ்லோகன், உழைப்புக்கு பதிலாக அன்புன்ற ஊஞ்சல்ல ஆடுறது இருக்குதே, அதுக்கு பேரு தான் சிரேஷ்ட அதிர்ஷ்டசாலியுடைய அடையாளம்னு சொல்றது. சூப்பர் இல்லையா? சரி, வரதானம் பார்ப்போம். பாபா சொல்ற பாபாவுக்கு சமமாகணும் இல்லையா? பிரம்ம பாபாவுக்கு சமமாகுங்க. ஏன்னா பிரம்ம பாபா சிவபாபாவுக்கு சமமாக இருந்தது. ஸோ பிரம்ம பாபாவுக்கு சமமானாதான் அவருக்கு சமமான உயர்ந்த பதவி அவருடைய குடும்பத்தில் அவருக்கு நெருக்கமாக நம்ம பிறக்க முடியும். அதுக்கு பாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவுடைய பேச்சு நடவடிக்கையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சாதாரண வார்த்தையே வராதான். என்ன அர்த்தம்? அவர் இங்கேயே நாராயணனாவே வாழ்ந்துருக்கிறார். நாராயண எப்படி சந்திரமுகி படத்தில் ஜோதிகா தன்னை சந்திரமுகியாகவே பாவனை செஞ்சு வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி அவர் நாராயணனாவே வாழ்ந்தார். அவருடைய வார்த்தை பார்த்தா சத்தியுகத்தின் வார்த்தை தான் கேட்டது. அவருடைய நடவடிக்கையும் சத்தியுகத்தில் நாராயணனை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அவருடைய முகமும் சாதாரண தன்மையா இல்லை. அவங்க நடத்தை, ஒவ்வொரு அசைவு எல்லாமே அந்த ராஜாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு பாருங்க. அப்படியே நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பற்றியெல்லாம் அவர் அதுக்கு டைமே கொடுக்கல. ஏன்னா பாபா ஒரு தடவை யஜ்யத்தில் 2 மாத்தாஸ் அவங்க ஜடையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டாங்களாம்.
அதை வந்து பாபா கிட்ட சொல்லும்போது அது அவங்க கர்ம கணக்கு, நீங்கள் போய் உங்கள் காரியத்தை பாருங்கள், நான் என் காரியத்தை பார்க்குறேன்னு. ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. அவருடைய யஜ்யம் தான், அவர் தான் பொறுப்பு. ஆனால் அவர் அதை கண்டுக்கலை. அதுதான் பெரிய விஷயம் இல்லையா? இதில் தான் இருக்குது. எல்லா பிரச்சனையும் நீங்கள் விலகிட்டிங்கன்னா தானாகவே சரியாயிடும். உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பிரச்சனை நீங்களே இழுத்து போட்ட மாதிரி ஆகிடும். இது மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று, அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதான் நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் புத்தியில் வந்துடும், பதிஞ்சிடும். பாபாவை நினைக்கும் போது அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும், பாபாவை கனெக்ட் பண்ண விடாது. ஆனால் பாபா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கவே இல்லை. சதா பாபா நினைவிலும் பாபாவுடைய ஞானத்தையும் அசை போட்டுட்டு இருந்ததுனால அது மட்டுமே தான் அவர் வாயிலிருந்து வெளிப்பட்டதே தவிர சாதாரண உலகில் விஷயங்கள் பற்றிய வார்த்தையே வெளிப்படலை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானம் நிரம்பி வழிஞ்சுதுன்றார். ஸோ அவருக்கு வீண் உணர்வே வரலை. இவங்க அவங்கள பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா பாபா கிட்ட, பிரம்ம பாபா கிட்ட பேசுனா அப்படியே அவர் பட்டுக்க சிரிச்சுக்கிட்டு அமைதியாக போயிட்டாருன்னா இவங்களே புரிஞ்சுக்குவாங்க, பாபா நம்ம சொன்னது எதுவும் கேட்கல, கேட்டிருந்தா திருப்பி பேசியிருப்பார் இல்லையா? அப்போ வீண் உணர்வுலேருந்து கடந்து போயிட்டார் இல்லையா? அப்போ அவர் இந்த குழந்தை மாறணும் பாவம், ஆனால் அதை சொன்னாலும் அவர் கர்ம கணக்கில் மாட்டிக்குவார். அதனால் கடந்து போயிடுறார். அப்போ ஃபுல்லாக அவ்வியக்த உணர்வுலேயே இருக்கிறார். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பிரகாஷ் மணிதாதி ஒரு தடவை யாரை பற்றியோ கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்காக பிரம்மா பாபா ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது டக்குன்னு திரும்பி போகிறாங்களாம். என்ன குழந்தை அப்படின்னு பிரம்மா பாபா கூப்பிட்றாங்க. இல்லை பாபா எனக்கு பதில் கிடச்சிருச்சுன்ட்டு. அப்போ ஏன் சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த தன்மை வெளிப்படுது. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த மகானா பார்க்கும்போது தானாகவே மகான் குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ பாபா சொல்றாரு, அவ்வியக்த உணர்வும் அவ்வியக்த பாவனை உடையதாகத்தான் அவருடைய பாவனை உள்ளுணர்வுலாம் இருந்திருக்குது. ஆல்ரெடி தன்னை ஃபரிஸ்தாவாகவும் பிறரையும் ஃபரிஸ்தாவாகவும் பார்த்துட்டு சூக்ஷ்மவதனத்திலே வாழ்பவராக இருந்திருக்கிறார். அதனால் எல்லோருக்கும் நன்மையை மட்டுமே தான் அவர் சிந்திச்சார். அவருடைய உள்ளுணர்வில் கூட மற்றவர்களுக்கு நன்மை உருவாகணுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. அவருக்கு துக்கம் கொடுத்தவங்களுக்கும் சேர்த்து, துக்கம் கொடுக்குறவங்களுக்கு, அவரை கொலை பண்ண வந்தவங்களுக்கு அவருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க, இதுவும் என் குழந்தை தான் சொல்லிட்டு போனார். எவ்வளோ பெரிய விஷயம். இவரை பிடிச்சி கிராஸ் விசாரணை பண்ணணும், குறுக்கு விசாரணை பண்ணணும், அழைச்சிட்டு போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போங்கலாம் சொல்லலை. அதுதான். அப்போ அது சாதாரண பாவனை, அது அவருக்கு கிடையாது. சுப பாவனை, சுப விருப்பம் தான் எல்லார் மேலேயும் இருந்துச்சு. எல்லாருமே ஃபரிஸ்தாவாகவே பார்த்தாரு. காரியத்தில் எல்லோருக்கும் சுகத்தை மட்டுமே கொடுத்தார். தனக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கும் அவர் சுகத்தை தான் கொடுத்தார், சுகத்தை தான் எடுக்கவும் செஞ்சார் இல்லையா? பாபா சொன்னார், துக்கத்தை கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி இருங்க. சுகத்தை எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? பாபா நினைவில் மூழ்கி இருக்கிறது, பாபா ஞானத்தை அசை போட்டுட்டு இருக்கிறது, சக்தியின் சொரூபமாகி சக்தியின் தானம் பண்ணுறது, இதுலேயே மூழ்கி இருந்தால் அவருக்கு சுகம்தான் இருக்கும். மற்றவங்க நேற்று ஸ்லோகனில் சொன்ன மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுக்கறதும் எடுக்கிறதுலையும் மட்டுமே இருந்தார். எப்பவும் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதுலையே மூழ்கி இருந்தார். அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பிரம்ம பாபாவுக்கு சமமானவர். அப்போ தான் நீங்கள் அவருக்கு சமமாக உயர்ந்த பதவி அடைய முடியும். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க. பாபா உள்ள சொல்லியிருக்கிற அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்களேன்றார். ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் பாபாவுடைய ஞானம் புரியுது. அந்த கோடியிலும் சிலர் பாபா குழந்தையாகிறாங்க. அந்த சிலரிலும் ரொம்ப சிலர் தான் பாபாவுடைய குணத்தை அப்படியே தாரணை பண்ணுறாங்க. அவங்க தான் அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுன்னா, பாபா கொடுக்குற இந்த ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு கடின உழைப்பு போடுறதுக்கு பதிலாக
ஐயோ பாபா இப்படி சொல்கிறது, இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே, அது கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்னது? அன்பு. பாபாவோட அன்புன்ற ஊஞ்சல் ஆடிட்டு ஐயோ பாபா நான் எவ்வளோ கொடுத்து வச்சேன், எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, நீ கிடைச்சிட்ட எனக்கு அப்படின்ற அன்பு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது தானாகவே ஸ்ரீமத் படி அவங்க எல்லாமே நடந்துக்கிறாங்க. எந்த விதமான கஷ்டமாக அவங்களுக்கு அனுபவம் ஆகலை. அந்த மாதிரி அன்பு ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு சங்கமயுக வாழ்க்கையை அனுபவிக்கிற குழந்தை தான் அதிர்ஷ்டசாலி குழந்தை, மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தை. அதிர்ஷ்டசாலி குழந்தைங்க வந்து சதா பாபா அன்புல இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு வாங்கலாம். மற்றவங்களாம் எனக்கு என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி தடைன்னு புலம்பிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆஹா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பாபாவுடைய அன்பையே என்னால் உணர முடியுது. எனக்குள்ள இருக்கிற பலகீனத்தை போக்குறதுக்கு தான் பாபா. எப்படி பாபா நீ மாத்துற? வானிலை சொல்லி நான் கேட்கலையே, அதுக்காக தானே நீ இந்த தடை மாதிரி கொடுத்து இப்போ நீ நான் சொல்றது கேட்டுதானே ஆகணும்னு சொன்ன அப்படின்னு குஷி. அப்ப பாபா அப்போ ஐயோ பாபா உன்னுடைய அன்பை நான் என்ன பாபா சொல்றது அப்படின்னு அன்புல மூழ்கி இருக்கிறாங்க பாருங்க. அந்த குழந்தை தான் உயர்ந்த அதிர்ஷ்டசாலி இல்லையா? அதுதான் பாண்டவர்கள். பாண்டவர்களுக்கு எல்லாரும் நல்லவங்களா, நடப்பவை அனைத்தும் நன்மையா தெரியும். துரியோதனனுக்கு எல்லாமே கெட்டவங்களா, நடக்கிற அத்தனையுமே தனக்கு எதிரானதாகவே தெரியும். ஸோ இதில் நீங்கள் யார்? உயர்ந்த அதிர்ஷ்டசாலி. அன்புல மூழ்குங்க. பாபா அன்புல மூழ்குனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் தெரியும். உங்களை சுற்றி சுனாமியே எழுந்து வந்தாலும் சரி. அப்படி இருக்கிறவங்க தான் உயர்ந்த அதிர்ஷ்டசாலி குழந்தை. அதில் தான் நமக்கு பாதுகாப்பும் இருக்குது. ஸோ நம்பிக்கை, அன்பு இதில் மூழ்கி இருக்கணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.